பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை மட்டுமாய் நம்மளை நடத்தி வருகிறார். இந்த கால வேளையிலையும் தேவன் நம்மளோடு இடைபடும்படியாக ஒரு அன்று நோக்கி பார்க்கலாம். அன்று நம்மளோடு இடைபடுவாராக. சர்வவல்லமுள்ள தெய்வமே நம்மை துதிக்கிறோம். இந்த கால வேளையில் எங்களோடு இடைபடுவீராக. எங்களோடு பேசுங்க. நாமத்தை மயம்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் அன்று நம்மளை நடத்துகிறார். இன்றும் காலை வேளையில் நம்மளோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 89:35. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். நிறைய நேரங்களில் நம்ம தேவன் சொன்ன வார்த்தை, தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியங்களில் ஆண்டவர் மறந்துட்டாரோ அப்படின்று நினைக்கிற மாதிரியான அநேக இடுக்கமான சூழ்நிலைகள் நம்ம கடந்து போவோம். ஆனால் அப்படி போகும்போதெல்லாம் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. தேவன் மனிதன் அல்ல, அவர் கடவுள். அவர் எல்லாவற்றையும் கடந்தவர். அவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ நான் கடந்து போகிற பிரச்சனை தெரியாதா? நிச்சயம் தெரியும். என்னோடய நெருக்கம் தெரியாதா? தெரியும். என்னோடய பிரச்சனை, என்னோடய தேவைகள், என்னோடய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் அவர் ஒரு நாளும் அவர் பொய் சொல்லார். இந்த சங்கீதக்காரர் அருமையாக சொல்லுவார், ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். ஏன்னா தாவீதோட ஆண்டவருடைய உடன்படிக்கை அத்தகையது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவ்வளோ உண்மையானது. வானம் பூமி ஒளிந்து போனால் அவரோட வார்த்தை அழியாது. ஒருவேளை இன்றைக்கி நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில நெருக்கமான சூழ்நிலைகளில் தேவன் என்னை மறந்துட்டாரோ, தேவன் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு அந்த சங்கீதக்காரர் புலம்போது போல புலம்புகிற வாழ்க்கை இருக்கலாம். அதே சங்கீதக்காரர் எழுதுகிறார், இல்லை ஆனால் உன்னதமானவருடைய வருஷங்களை நினைவு கூறுவேன். நம்ம நிறைய நேரத்தில் நமக்கு எது நடக்கலையோ அதை பற்றி மிகைப்படுத்துகிறோம். நடந்ததை குறித்து என்னைக்காவது யோசிக்கிறோமா? எனக்கு இன்றைக்கி இந்த காரியத்துக்கு ஆண்டவர் பதில் தரலன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இதுவரைக்கும் தேவன் பதில் தந்ததுக்கும் அற்புதம் செய்ததை குறித்து எவ்வளவாக யோசிக்கிறோம், எவ்வளவாக நன்றி சொல்லுகிறோம். தேவன் நமக்கு சொன்னதை, ஒருவேளை ஒரு சில விஷயங்கள் நேரம் தாழ்த்தப்படலாம், நாட்கள் கடந்து போகலாம், சூழ்நிலைகள் மாறலாம், எது வேணால் மாறலாம். ஆனால் வார்த்தை மாறாதது. பிரியமானவர்களே, ஒரு விசை அவர் சொன்னார்னா அந்த வார்த்தை நிச்சயமாக ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேறும். வசனம் சொல்கிறது, வானம் பூமி ஒழிந்து போனால் அவரோட வார்த்தை அழியாது. அப்போ அழியாத அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாம் ஏன் அப்படி இருக்கிறோம்? நம்மளால் ஏன் அதை விசுவாசிக்க முடியல? இங்கே தாவீதோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அவன் ராஜாசனம் வானங்கள் மட்டும் நிலை நிற்கவும், அவன் பிள்ளைகள் எல்லாம் கரெக்டாக இப்படிலாம் இருப்பாங்க, நான் நடத்துவேன் அப்படின்னு தாவீதோடு கர்த்தர் பேசிட்டார். உங்களோடு ஆண்டவர் பேசியிருக்கிறாரா? இந்த வருஷத்தில் நான் இந்த காரியத்தில், இந்த வாக்குத்தத்தத்தில், இந்த வசனத்தில், இந்த தரிசனத்தில், இந்த காரியத்தில் கர்த்தர் உங்களோடு உடன்பட்டிருக்காரா? நிச்சயமாக தேவன் சொன்ன வார்த்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேறும். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்தோம் என்றால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்களேன், 36வது வசனம், அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிற்கும், சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல உண்மையாகவும் இருக்கும் என்று விளம்பினீர். அவர் கோடிட்டு சொல்கிறார். இந்த சங்கீதத்தை எழுதுகிற எத்தினாய மஸ்கில் என்னும் போதக சங்கீதத்தில் இந்த எல்லா சங்கீதக்காரங்களும் பார்த்திங்கன்னா அவங்க பாடலாக ஆண்டவரை துதித்தாலும் ஜெபித்தாலும் என்ன பண்ணாலும் அவங்களுடைய ரிப்பிட்டேஷன்ஸ், அதாவது அவங்க திரும்ப திரும்ப சுட்டி காண்பிப்பது, ஆண்டவரே அப்படி வார்த்தை சொன்னீங்களே, ஆண்டவரே இப்படியாக எழுதப்பட்டிருக்குது, அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அதே தான் அவங்க சொல்லுவாங்க. இப்படிலாம் சொன்னீங்களே, இப்படிலாம் நடந்ததே. நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கு என்ன சொன்னார், நாம் எப்படி இருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் காரியத்தின் கடைத்தொகை இதுதான். பைபிள் என்ன சொல்லுகிறது? வேதத்துக்கு உட்பட்டு நான் வாழ்கிறேனா,
இந்த வசனம் எனக்கு உரிமையாக்கணும்னு ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு உண்மை. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அவர் செய்தது அவர் சொல்கிற காரியங்களில் நான் எப்படியாக கீழ்ப்படுகிறேன், நான் எப்படியாக உறுதியாக இருக்கிறேன். எல்லாருக்குமே இந்த சின்ன பசங்க மாதிரியே, சின்ன பசங்களுக்கு வீட்டில் யாராவது ஒருத்தவங்க நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்குவாங்க. ஆமாம் டாடி நீங்கள் அதை சொன்னீங்கல்ல, இதை செய்யுங்க, கரெக்ட், அது நல்லது. ஆனால் அதே போல் நாமும் தேவனுக்கு என்ன வாக்கு கொடுத்தோம், தேவனுக்கு நம்ம எப்படி இருப்போம்னு சொன்னோம். பார்த்திங்கன்னா புது வருஷத்தில் எல்லாம் நிறைய தீர்மானங்கள்லாம் எடுத்திருப்போம், நிறைய சில விஷயங்களில் செயல்பாட்டில் கூட மாற்றிருப்போம்னு வச்சிங்களேன். பட் எத்தனை நாள் போயிருக்குது, இந்த தேதிக்குள்ளே அது எத்தனை முறை நடந்திருக்குது, எத்தனை விஷயங்கள் நம்ம கன்க்ளூடடாக பண்ணியிருக்கோம் யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, வெறும் வேத வாசிப்பே எடுத்துக்கோமே. முதல் வாரத்தில் இருந்த வேத வாசிப்பு 2வது வாரம் கம்மியாக, 3வது வாரம் கம்மியாக, 4வது வாரம் காணாமலே போகும். அதிகால ஜெப வாழ்க்கைகள். நான் என்ன சொல்கிறேன்னு, நாம் எப்படி ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறோமோ ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பார்ல. என் பிள்ளை இப்படி சொல்லுச்சு, என் பிள்ளை இப்படி இருந்தது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனத்துக்கு பிரமாணத்தை கொடுத்த ஆண்டவர், கட்டளைகளை கொடுத்த ஆண்டவர், அதே பிரமாணங்களை கட்டளைகளை கைக்கொள்றியான்னு எதிர்பார்த்தார். நம்ம எப்படி நினைக்கிறோன்னா, இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு செய்யணும், நான் அப்படி தான் இருப்பேன், கேட்டால் நான் பலவீனம், கேட்டால் என் பிரச்சனை, கேட்டால் நான் என்னோடய குடும்ப சூழல் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு. ஒரு வாலிப கூட்டத்தில் எல்லாரும் ஜெபிக்கும் போது எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவருடைய அந்த சிலுவையில் பட்ட காயங்கள் மட்டும் கண்ணுக்கு தெரியுது. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஜெபத்தை நடத்தின்னு இருக்கிறது நான் தான் ஜெபம் பண்ணினே இருக்கிறேன். அப்போ தான் எல்லாரும் காரணங்களை சொல்லி பார்க்குற வார்த்தைகள் கேட்க ஆரம்பிச்சேன்னு யோசித்தேன். அப்போ தான் இப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே காரணங்களை சொல்கிறாங்க, ஆனால் ஒரு விஷயம் நம்மளோட காயங்களை பார்க்கலாமே, எனக்கு ஆய்ப்பட்ட காயங்கள். நான் நிறைய ரீசன்ஸ் வச்சுருக்கோம். ஏன்ப்பா ஜெபம் பண்ணல, ரீசன் இருக்குது. ஏன்ப்பா பைபிள் வாசிக்கல, ரீசன் இருக்குது. ஏன்ப்பா ஃபாஸ்டிங் பண்ணல, ரீசன் இருக்குது. ஏன்ப்பா சர்ச்சுக்கு வரல, ரீசன் இருக்குது. நான் கேட்குறேன், அந்த ரீசன்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நமக்காகப்பட்ட காயங்களை என்றைக்கு அதை யோசித்து பார்க்குறோமா? நம்ம ஒவ்வொரு நாளும் மனுஷன் மண்ணுக்கு போகிற வரைக்கும் சாக்கு போக்குன்றது கூட பிறந்தது. எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு போக்கு வச்சுருப்போம், எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு போக்கு. ஆனால் இந்த சாக்கு போக்கு சொல்கிற வாய் கொஞ்சம் முதல் நமக்காக கொஞ்சம் காயப்பட்ட ஆண்டவரை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமே. எனக்காக என்னை இவ்வளோ நேசித்து இவ்வளோ அன்பு கூர்ந்து எல்லாரும் என்னை வேணான்னு சொல்லும்போது, நான் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறதுல மிக முக்கியமான ஒரு காரணம், என் வாழ்க்கையில் எல்லாராலையும் நான் அதிகமாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே. அப்போ எனக்கு அது பெருசாக தெரியல. ஆனால் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை அன்பு கூறுகிறார் அப்படின்றது நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன். இப்போ கூட போன வாரத்தில் ஒரு ஊழியத்துக்காக வெளியூர் போகும்போது நான் போய் இறங்கின பஸ்ஸு இறங்கின நேரத்தில் தான் அந்த டிரைவர் சொல்கிறாங்க 3 பஸ்ஸு ஆக்சிடெண்ட். நான் போகிற பஸ்ஸுக்கு முன்னாடி 3 பஸ்ஸு ஆக்சிடெண்ட்டு, 3 பஸ்ஸில் ஒரு சில பஸ்ஸில் உயிர் சேதங்களே உண்டு. அப்போது இது மற்றவங்களுக்கு புதுசாக இருக்கலாம், எனக்கு அது பழசு. ஏன்னு கேட்டால் நான் எப்பொழுதுமே நான் போகிற பாதையை பாதுகாக்கிற ஆண்டவர். சில நேரத்தில் வாகனத்தில் வந்திருப்பேன், இன்றைக்கி நான் அந்த பாதையில் வந்திருப்பேன், மறுநாள் பார்த்தா நியூஸ்லேயே வரும் அந்த பாதையில் மிகப்பெரிய வெள்ளம், இல்லை பெரிய அழிவு, இல்லை பெரிய விபத்துகள். அப்போ யோசிப்பேன், நேற்று தானே அந்த பக்கம் வந்தோம், இப்படி தானே இந்த பாதையில் வந்தோம். அப்போது அவர் என்னை இந்த உலகம் உறவுகள் இதெல்லாம் என்னை வேணான்னு சொல்லும் போதும் என் மீது அன்பு கூர்ந்து என்னை பாதுகாக்கிறதுல அவ்வளவு கவனமாக இருக்கிறார், அவ்வளவு கவனமாக. இதை நான் என்னால் எவ்வளோ வேணாலும் சாட்சி சொல்ல முடியும். என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னை பாதுகாக்கிறதுல தேவன் அவ்வளவு கரிசனையாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் காரணங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் இதனால் ஃபாஸ்டிங் பண்ணல, இதனால் சர்ச்சுக்கு லேட்டாக வந்தேன், இப்படிலாம் காரணங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக சிலுவையில் பட்ட அந்த காயங்களை கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்களேன். உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவர், வேறு எதுவுமே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக பேசுகிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி
வேற ஒன்றையும் உங்களுக்குள்ள அறியாதற்கு தீர்மானித்தேன் என்றார். கொரிந்து சபைக்கு எழுதும்போது ஒரு பிரசங்கியாராக, ஒரு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற மனிதனாக அவர் தெளிவாக சொல்கிறார், நான் சிலுவையில் அறையப்பட்ட, உனக்காக எனக்காக அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவையத்தான் நான் பேச விரும்புகிறேன், வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வார்த்தைகள் கேட்குறதுல ஜனங்கள் எதெல்லாம் சாதகமாக இருக்குமோ, எதெல்லாம் செழிப்பாக இருக்குமோ, எதெல்லாம் விருப்பமாக இருக்குமோ, எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குமோ அதை தான் கேட்க விரும்புகிறாங்களே தவிர, எனக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டிருக்கிறாரு, நான் ஏன் அவர் மேலே அன்பு கூறாமல் இருக்கிறேன் யோசிக்கவே மாட்டோம். கிட்டத்தட்ட நாள் ஒரு பிள்ளைக்கு சுகம் இல்லை, ஜெபிக்க கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நானும் ஒரு ஊழியரும் போயிருந்தப்போ அந்த பொண்ணு அவங்க அப்பா செல்லம், அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா கிட்டே எல்லாத்துக்கும் இந்த வார்த்தை பேசியிருக்காங்க, எங்கள் அப்பா உயிரோடு இருந்தால் என்னை இப்படி அடிப்பாரா, எங்கள் அப்பா உயிரோடு இருந்தால் இப்படி நடப்பாரா. நான் அமைதியாக இருந்தேன். என்னுடைய நேரம் வந்தது. நான் ஒரே கேள்வி கேட்டேன், நீ அப்பா செல்லமானா? ஆமாம், நான் அப்பா செல்லம். சரி, அப்போது நீ இப்போ அப்பா செல்லம் அப்படின்னா உங்கள் அப்பா இன்றைக்கி உயிரோடு இல்லை, ஏசப்பா கிட்டே போயிட்டாங்க, ஆனால் நீ அப்பாவுடைய விருப்பம்படி நடக்கிறியா? அந்த பொண்ணோட மூஞ்சி மாறிடுச்சு. உங்கள் அப்பா இப்படிலாம் உடை உடுத்துனா அவர் விரும்புவாரா? உங்கள் அப்பா இப்படிலாம் சேட்டை பண்ணால் விரும்புவாரா? உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? ஏசப்பா தான் ரொம்ப பிடிக்கும். உங்கள் அப்பா அதிகமாக என்ன படிப்பார்? வேதம் தான் வாசிப்பார். உங்கள் அப்பா எப்பொழுது என்ன செய்வார்? ஊழியத்துக்கு ஏதாவது செய்வார். ஆனால் நீ இப்போ எப்படி இருக்கிறன்னா முகமே மாறிடுச்சு. அதான் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லி வாயால் சொல்லி இருதயத்தாலும் என்னுடைய கிரியினால் நான் பொய் சொல்லும் போது, நான் மாய்மாலமாக நடந்து கொள்ளும் போது, நான் ஆண்டவருக்கு நான் பொய் சொல்லவில்லையா? தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறார் ஆண்டவர். நமக்கும் நிச்சயம் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனால் நான் எப்படி நடந்துக்கிறேன்? தேவன் மட்டும் எனக்கு கொடுத்த வாக்கு மீறக்கூடாது. தேவன் மட்டும் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்யணும், தேவன் மட்டும் எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்குறேன்னா நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம கரெக்டாக இருக்கிறோமா? நம்ம கரெக்டாக ஆண்டவரை தேடுறோமா? நான் மட்டும் உண்மையாக இருக்க மாட்டேன், ஆண்டவர் மட்டும் உண்மையாக இருக்கணும். எந்த விதத்தில் நியாயம் இது? அவருடைய வார்த்தைகளை நாம் பெறட்டுக்கிறோம், ஆனால் அவர் நம்மளோட வாழ்க்கையை மாற்றினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். கடந்தனால ஒரு சில ஆலோசனைகள் உடைய விளைவுகள் பார்க்குறேன். இன்றைக்கி இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாருமே நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், சில பேர் காலே இல்லை அப்படின்ற கும்பல்லாம் இருக்குது. இந்த அகம்பாவம், இருமாப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகாது. சங்கீதக்காரர் தெளிவாக சொல்கிறார், மனுஷர் என்று உணரும்படி. நீங்கள் எவ்வளோ படித்தாலும், நீங்கள் எவ்வளோ பேசினாலும், நீங்கள் எவ்வளோ திறமையாலும், நீங்கள் ஒரு ஜஸ்ட் மனுஷன், மண்ணினால் உண்டாக்கினவன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் மேபி பெரிய ஸ்காலராக இருக்கலாம், இருக்கட்டும். நீங்கள் பெரிய ஆட்களாக இருக்கலாம், இருக்கட்டும். நீங்கள் வெறும் மனுஷன், மறந்துடக்கூடாது. அவர் தேவன், அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தமக்கு சித்தமானவையெல்லாம் அந்த பூமியில் செய்கிறார். அவர் நினைச்சார்னா ஒரு நிமிஷத்தில் இந்த மண்ணோடு அமுக்கவும் முடியும், இந்த மண்ணை மகிமையில் ஏற்றுக்கொள்ளவும் முடியும். இந்த நீ வெறும் மனுஷன்தான் அப்படின்றத வெளிச்சமாக காண்ற முடியும். வேதாகமத்தில் இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. நேபுகாத்நேச்சாரை எடுத்துங்க, அவன் எவ்வளோதான் ராஜாவா என்ன தான் பண்ணாலும் பிள்ளை தின்ற மாட்டை போல் ஆக்கிட்டாரே. நல்ல தெரிஞ்சுங்க, நான் கட்டின மகா பெரிய பாபிலோன்னு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா உங்கள் கண்களுக்கு முன்பாக எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் ஆக்குவார். தாழ்மையாக ஆண்டவர் சமூகத்தில் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவர், ஐ எம் நத்திங் அப்படின்னு அவர் சமூகத்தில் உட்காருங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யணும்னு நினைக்கிறத எதிர்பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் வாயின் வார்த்தை, உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு, நீங்கள் தேவனுடைய காரியத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறீங்க, இதை முதல் பாருங்கள். அப்புறமா ஆண்டவரே எனக்கு ஏன் இதை இன்னும் செய்யலையே அப்படின்னு கேட்குறது நியாயம். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இந்த 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 இடத்த விட்டு நான் மாறவே மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறது? முடியாது. தாவீதுக்கு
கர்த்தர் கொடுத்த வார்த்தை இன்ன வரைக்கும் பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்தில் இன்றைக்கும் எத்தனையோ கோத்திரங்கள் இருந்தாலும் எப்படி யூதா கோத்திரம் மட்டும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது, மற்றதெல்லாம் சிதறி போயிருக்குது? ரொம்ப சிம்பிள். அவர் தாவீதோடு வாக்கு பண்ணினது, அவர் தன் ஜனத்தோடு செய்த உடன்படிக்கையில் இறுதி வரை உறுதியாக இருக்கிறார். இப்போ ஜனம்தான் சரியில்லை. தேவன் உங்களுக்கு சொன்னதை நிச்சயம் செய்வார். அவர் வாக்கு பண்ணினவர், நிச்சயம் மீற மாட்டார். நிச்சயம் தேவன் போய் சொல்லார் உங்களுக்கு. அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். அவர் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் வாக்கு மாறாதீங்க. நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை விட்டு இழந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்க இடத்துல உறுதியாக இருங்க. பெருமையாக பேசாதீங்க, வேண்டாம். தேவனுக்கு முன்னாடி தாழ்மைப்படக்காதுங்க. எவ்வளவு நடந்தாலும், தேவன் உங்களை உலகத்தில் எல்லாவற்றிலும் மேன்மையாக வைத்தாலும் ஒன்றுமே இல்லையே, என்ன கொண்டு போக போகிறோம்? ஒன்றும் கிடையாது. நான் மண்ணுன்றதை மறந்துடாதீங்க. ஜஸ்ட் மண், அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. அவர் நினச்சார்னா, வசனம் சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு முன்னாடி உன்னை தாழ்த்து. தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறணும்னா நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை அர்ப்பணிங்க. நீங்கள் தேவையில்லாத காரியங்களெல்லாம் யோசித்து அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அதை செய்யலாமா, ஒன்றும் வேணாம். வசனம் சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அவர் யுத்தம் செய்வார். நீங்களே யுத்தத்தை பார்த்துக்கினா அவர் அமைதியாக வேடிக்கை பார்ப்பார். சரி, நீ பார்த்துக்கப்பா, உன் பிரச்சனை, உன் வாழ்க்கை, நீயே பார்த்துக்கணும். அமைதியாக ஓரமாக பண்ணிட்டுருவார். தேவன் செய்யணுன்னா முழங்கால் படியிடுங்க, ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, 2 கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இது என் வாழ்க்கை இல்லை, இது என்னுடைய காரியம் இல்லை, இது உம்முடைய காரியம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்குற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குழப்பமான நிலையில் நான் என்ன செய்கிறது, என்ன பண்ணுகிறது, இப்படியாக என் வாழ்க்கை இருக்குது, நான் இதுக்கப்புறம் நான் எப்படி கடந்து போகிறது, இப்படி அநேக சூழ்நிலையில் நெருக்கத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தேவன் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்லார். அந்த நம்பிக்கைக்குள்ள வர கர்த்தர் கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்குற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா இருமாப்பான இருதயங்கள் உடையும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அகந்தைகள், தேவனுக்கு முன்னாடி பெருமை பாராட்டுகிற இருதயங்கள், எல்லா விதமான தேவையில்லாத எண்ணங்கள், ஆண்டவரோடு தர்கிக்கிற வாய்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிற ஆண்டவரே. எல்லா இருமாப்புகளை கர்த்தர் உடைப்பீராக ஆண்டவரே. பெருமைகள், அகந்தையான சிந்தைகள், தேவனை மறக்கடிக்க வைக்கிற எல்லா நினைவுகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். பரிசுத்த ஆவியானந்த கால வேளையில் தேவனுடைய பிள்ளைகளோடு இடைபடுவீராக. அவனுக்கு தேவன் வாக்கு பண்ணினதை செய்ய அவர்கள் தகுதியுடையவர்களாக இருக்க கிருபைதாரும். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த நாள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கதசு சகல வாலை மறவாதே, ஆமென். God bless you.